கோவில்பட்டியில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம் சார்பில் நெல்லை மண்டல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு நெல்லை மண்டல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, தாவேக கட்சி உள்ளிட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பல ஆண்டுகளாக மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் தகுதி வாய்ந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரியும், பணி நிரந்தரம் செய்யும் வரையில் பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்காலிக பேராசிரியர்களுக்கு மாத ஊதியம் 57,700 சம்பளமாக வழங்கிட வலியுறுத்தியும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்கிட கோரியும், அறவலையில் போராடி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வரும் பழிவாங்கல் மற்றும் மிரட்டல்களை நிறுத்திட வலியுறுத்தியும், போராட்ட காலத்தை பணி நாளாக கருதி சம்பளம் வழங்க வலியுறுத்தியும், விரைந்து கௌரவ விரிவுரையாளர்களை தமிழக அரசு அழைத்து பேசி கோரிக்கைகளை தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேயே கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தை வெற்றிகரமாக இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஆசிரியர்களுக்கு, கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படியும் நம் மண்ணின் மைந்தனும் கோவில்பட்டியிலேயே அரசு கலைக்கல்லூரி உருவாகுவதற்கு உற்றத்துணையாக இருக்கக்கூடிய எங்கள் ஆருயிர் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களுடைய ஆலோசனையின் பெயரில் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். நிச்சயமாக வெயிலின் தாக்கம் அதிகமால்தான் இருக்கிறது. இப்போது புரிகிறது. அதனால் தான் சூரியனையும் மறைய செய்ய வேண்டும் என்பதால் தான் அனைவருடன் கோரிக்கையாக இருக்கிறது என்றார்.